ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயரா பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா பேர் வந்து தாஹிரா. இவளுக்கு வந்து 14 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க பாப்பாவோட ஏஜ் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்குறீங்க. பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த் வந்து Jan 3, 2024. 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இனிமேல் டீத் வரல பாப்பாவுக்கு. ஸோ நல்லாவே வந்து நடக்கலாம், நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாப்பா வந்து இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் ரைஸ் தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு வந்து ஒரு 2 o'clock தூங்குனாங்க. கரெக்டாக 2 hours தான் தூங்குனாங்க. 4 o'clock எழுந்தாங்க. எழுந்ததுமே வந்து பாப்பாவுக்கு எந்த பேபிஸ்க்குமே வந்து எழுந்ததுமே வந்து டக்குன்னு எந்த ஒரு ஃபுட் கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க. என்ன மில்க் கொடுத்தாலுமே குடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எங்கள் பாப்பாவும் எழுந்ததுமே வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு 15 to 20 minutes ஆகும் அவங்க ஏதாச்சும் வந்து இன்டேக் எடுக்கிறதுக்கு. அவங்க தூக்கத்துலேருந்து தெளியறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 15 to 20 minutes ஆகும். 4 o'clock தான் எழுந்தாங்க. நான் வந்து 4:30 வந்து நான் கவு மில்க் நான் கொடுக்குறேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து 1 year ஆனதுலேருந்து நான் வந்து கவு மில்க் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாப்பாவும் ரீசெண்ட் டேஸில் வந்து நல்லாவே மில்க் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இயர்லி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா குடிக்கல. ஒரு 1 month கிட்ட ஆச்சு பாப்பா வந்து கவு மில்க் வந்து பழகிறதுக்கே. ஸோ வந்து இப்போ வர வர வந்து நல்லாவே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிச்சதுமே வந்து ஒரு 5 o'clock வந்து நாங்கள் டெரஸ் தான் போவோம். மார்னிங் அண்ட் ஈவினிங் கம்பல்சரி வந்து பாப்பா வந்து டெரஸ் கூட்டு போயிடும். ஸோ வந்து 5 o'clock வந்து டெரஸ் போகணும் இன்றைக்கி. ஏன்னா வந்து சன் அப்போ தான் வந்து கொஞ்சம் கம்மியாகும், வெயில் நல்லாவே போகும். அந்த டைமில் வந்து பாப்பா வந்து மேலே கூட்டு போவோம். அப்பயே பாருங்கள் வந்து அந்த சன் செட் ஆகிற டைமில் வந்து பாப்பாவோட க்ளோனஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பேபி வாக்கு, ஸோ அந்த கிளைமேட்டு, அந்த சன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. அது உங்களுக்கு வீடியோவில் அப்படின்னு தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. பாப்பா நடக்கிறது, இந்த சன் வந்து பாப்பா ஃபேஸில் படும்போது அவங்க ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. ஸோ பாப்பா டெரஸ் வந்தாலே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து பேபிஸ் வந்து டெய்லியுமே வந்து கொஞ்சம் நல்லாவே வெளியில் வந்து விளையாட விடணும் பசங்களை. ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து அடைச்சி வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே விளையாடுவாங்க. பட் ஆனால் வெளியில் வந்து விளையாடுற மாதிரி இருக்காது. ஸோ நல்லா ஓடி ஆடி விளையாடணும். அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த எல்லாத்துக்குமே வந்து அடாப்ட் ஆவாங்க பேபிஸு. ஸோ உங்கள் பேபிஸ்க்குமே வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து டெரஸில் உங்களால் முடிஞ்ச இடத்துக்கு நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போங்க, பார்க் கூப்பிட்டு போங்க. ஸோ 4 பேரை பார்க்கணும். எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, நம்ம ஃபேஸ் மட்டுமே பார்க்கக்கூடாது. எல்லாமே வந்து பாப்பா வந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஏரோப்ளேன் போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் பாப்பா வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கா, பார்த்துட்ருக்கா. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5:45 வந்து நாங்கள் கீழே வந்துவிட்டோம். ஏன்னா வந்து ஒரு காற்றே இல்லைங்க. ஸோ கொஞ்ச நேரம் தான் காற்றடிச்சிது. அந்த 5:45 to 6 o'clock ரொம்ப வந்து அப்படியே குமைய ஆரம்பிச்சிருச்சு, வேர்வையே ஊற்றுருச்சு பாப்பாவுக்கு. உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பாப்பா வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. கரெக்டாக வந்து ஒரு 45 minutes கிட்ட தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துவிட்டோம். ஸோ இன்னுமே வெயில் இருந்தது. பட் ஆனால் வந்து அந்த காற்று இல்லாததுனால நாங்கள் வந்து கீழே கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பனானா தான். ஸோ பனானா வந்து பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின் நல்லாவே ஆகுங்க. டெய்லியுமே வந்து நம்ம பனானா கொடுக்கலாம். ஸோ எந்த பனானா வேணாலும் கொடுக்கலாம். இந்த பனானா அந்த பனானா இல்லை. ஸோ இது கொடுத்தா சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லா பனானாவையும் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுக்கறதுனால பாப்பாவுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ப்ளஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து பேபிஸ்க்கு வந்து வராமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டெய்லியுமே ஃபுட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம். பேபியோட ஃபேவரட் ஃப்ரூட்னால் வந்து பாப்பாவுக்கு வந்து பனானா தான். ஸோ எப்போ கொடுத்தாலுமே வந்து நோ சொல்லாமல் சாப்பிட்ற ஃப்ரூட் வந்து பனானா தான். ஏன்னா வந்து நம்ம 6+ monthsலேருந்தே வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ஒரு ஃப்ரூட்டை வந்து நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். டெய்லியுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் பாப்பாவுக்கு வந்து வெயிட் கெயின் எல்லாமே நல்லாவே ஆச்சு. ஸோ இம்யூனிட்டியுமே வந்து நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஸோ வந்து தண்ணி பாருங்கள், நிறைய தண்ணி கொடுங்க பாப்பாவுக்கு. சம்மர் டைமில் வந்து ஸோ அவங்க தண்ணி குடித்தாங்கன்னா நிறைய கொடுங்க. ஸோ சாப்பிட்ற டைமில் தண்ணி குடிக்கிறாங்களே சொல்லிட்டு நீங்கள் கொடுக்காமல் இருக்காதீங்க. ஸோ தண்ணி ரொம்பவே மஸ்ட்டுங்க. ஸோ பாப்பா விளையாட்டு வந்ததில் அவ்வளோ தண்ணி குடித்தாங்க. ரொம்பவே வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. மேலே வேணால் காற்று இல்லாததுனால ரொம்ப இதுவாகிட்டாங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருந்தது பாருங்கள். பாப்பா இப்போ பாருங்கள் பாதி தண்ணி குடிச்சிட்டா பாப்பா. ஸோ ரொம்பவே நல்ல விஷயங்க தண்ணி குடிக்கிறது. சாப்பிட்றது கூட கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல. பட் ஆனால் தண்ணி கொடுங்க. ஸோ இது ஃபினிஷ் பண்ணவே இந்த ஒரு பனானா தான் கொடுத்தேன் நான். பாப்பாவுக்கு இது ஃபினிஷ் பண்ணவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 35 minutes வந்து அவங்க எங்கேஜாகவே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புதுசான டிஷ் தான் நான் வந்து அவங்க காமிக்கிறது. ஸோ பேபிஸ் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. எங்கள் பாப்பா வந்து நல்லா சாப்பிட்டாங்க இதை. ஸோ உங்கள் பேபிஸ்க்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன்னா கார்ன் தோசை தான். ஸோ கார்ன் வந்து நான் ஈவினிங்கே வந்து நல்லா வேக வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்காக வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து கார்ன் தான் கொடுத்தேன் நான். ஸோ அவள் சாப்பிட்டுட்டா. ஸோ வந்து இன்னொரு துண்டு வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நைட்டு வந்து 2 பேருக்குமே வந்து நம்ம தோசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்க்குற குவான்டிட்டி வந்து நாங்கள் வந்து 2 பேபிக்கு
சேர்த்து நான் எடுத்திருக்கேன் நான். என் பெரிய பொண்ணு பேர் தானியா, அவளுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் அவளுக்குமே நான் சேர்த்து எடுத்திருக்கேன் நான். ஸோ உங்கள் பேபிஸ்க்கு ஏற்ற குவான்டிட்டிக்கு மாதிரி நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், தோல் உரிச்ச பூண்டு 3 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அளவு நான் கார்ன் எடுத்திருக்கேன் நான். வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து நான் முழு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெப்பர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் பவுடராகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லாவே கிரைண்ட் ஆகணும். அப்போ தான் வந்து பேபிஸ்க்கு வந்து அந்த சோக்கிங் இஷ்யூஸ் எல்லாமே வராமல் இருக்கும். ஸோ மாவு என்ன இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிருக்கேங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் மற்றபடி வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. கருப்பு உளுந்து போட்டதுனால தோலோடு கொஞ்சம் ஆட் பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நான் கார்ன் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட வந்து கார்ன் பேஸ்ட் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து தனியாகவே தெரியக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டியாக நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து பாப்பா வந்து இந்த மாதிரி தோசை ஐட்டம்ஸ், சப்பாத்தி, இட்லி எல்லாமே வந்து ஃபிங்கர் ஃபீடிங் வந்து பாப்பா வந்து நிறையவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நான் இது மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிக்கிட்டேன்னா அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து குட்டி குட்டியாக நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் கீ இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நைட்டில் வந்து கீ வேணான்னு சொல்லிட்டு ஸோ நான் இன்றைக்கி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். சம்டைம்ஸ் நான் நைட்லேயே கீ ஆட் பண்ணுவேன். ஸோ எனக்கு தோணும் போதெல்லாம் ஏதாச்சும் நான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பாப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லிவிட்டு நீங்கள் அதுமாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பாருங்கள், நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நான். இன்றைக்கி வந்து தொட்டுக்க வந்து நான் கார சட்னி எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி வந்து நான் சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப தொட்டுக்க மாட்டாங்க பாப்பா, லைட்டாக தான் தொட்டுப்பாங்க. பட் தொடாமல் சாப்பிட்டாலுமே வந்து இந்த தோசை வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாப்பா வந்து சட்னி வந்து கொஞ்சம் தான் தொட்டினாங்க, வெறும் தோசையை வந்து நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க. நம்ம கார்ன் போட்டிருக்கிறதுனால அந்த தோசையில் வந்து நல்லாவே டேஸ்ட் இருக்குங்க. ஸோ நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, டாட்லர் இருந்தாலுமே சரி, நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி கார்னில் வந்து நிறைய வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து பேபிஸ்க்கு வந்து வராமல் இருக்கும். ஸோ இது நைட்டு நம்ம கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து டைஜஷன் ஆகுமான்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் நல்லாவே டைஜஷன் ஆகுங்க. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இதை வந்து நீங்கள் மார்னிங்காகவும் கொடுக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூன் கூட கொடுக்கலாம். ஸோ நைட்டுமே கொடுக்கலாம். இதை வந்து நம்ம பேன் கேக்காக கூட நம்ம வந்து எக் போட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. என் பெரிய டாக்டருக்கு வந்து நான் இது மாதிரி தான் நிறைய நான் கொடுப்பேன் நான். ஸோ பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நான் போக போக உங்களுக்கு வந்து நான் அந்த ரெசிபி எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பா பாருங்கள், ஃபிங்கர் ஃபீடிங் வந்து நிறையவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி வந்து அவங்களா எடுத்து சாப்பிட்றதுனால பேபிஸோட மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகுங்க. ஸோ நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் வந்து அவங்க எங்கேஜ்டாக இருப்பாங்க. அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்றதுல மட்டும்தான் இருக்கும். அவங்களா எடுத்து சாப்பிடும்போதும் நம்ம ஃபீட் பண்ணும்போது தான் வந்து அவங்க எங்கேயாச்சும் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் வந்து அவங்களா எடுத்து சாப்பிடும்போது பாருங்கள், சுற்றி அந்த ஃபுட்டு மேலே தான் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அவங்களா எடுத்து சாப்பிட்றதுனால டைஜஷனுமே வந்து நல்லாவே ஆகுங்க. பேபிஸ்க்கு வந்து ஸ்டொமக் பெயின் எதுவுமே வராது. அதே மாதிரி தண்ணி அவங்களுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அவங்க இப்போல்லாம் வந்து பாப்பா தண்ணி வேணும்னு அவங்களே எடுத்து வந்து நல்லாவே குடிச்சிக்கிறாங்க. நான் எடுத்து இப்போ ஃபீட் பண்ணுறதில்ல, பாப்பாவே எடுத்து நல்லாவே குடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்றாங்க. இதுலேயுமே வந்து நான் ஒரு 2 தோசை கிட்ட வச்சுட்டாங்க பாப்பா. ஸோ அவங்களுக்கு தான் ஃபுல்லாகிடுச்சு. நான் எடுத்து ஊட்டினாலுமே வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்டிக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து எல்லா பேபிஸ்க்குமே பிடிக்குங்க. நோன்னு சொல்லாமல் அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல், பாய், see you next video.